ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காயா? திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காயா? எதுக்கியா நீங்க பயப்படுறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? யார் பயப்படுவா? கோழைகள் தான் பயப்படுவாங்க, வீரர்கள் பயப்பட மாட்டாங்க. அதிலும் குறிப்பா சத்திரியன் பயப்பட மாட்டான். எதுக்கா பயப்படுறீங்க? தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஆழமான கோரிக்கை நீண்ட ஆண்டுகளாக இருக்கிறது. எதுக்கே நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம்? இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனையா? இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பிரச்சனை. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 350 சமுதாயங்கள் சாதிகள் இருக்கிறது. இந்த 350க்கு மேற்பட்ட சாதிகள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள்? அதில் யார் யாருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறது, யார் யாருக்கு கல்வி கிடைக்கிறது, யார் யாருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, யார் யாருக்கு கடன் கிடைக்கிறது, யாரு குடிசையில் இருக்கிறா, யாரு கூழ் கடிச்சிட்டு இருக்கிறா, யார் சைக்கிள்ல போறா, யார் பைக் வச்சிருக்கிறாங்க, யார் வீட்டுல கரண்ட் இருக்கு, யார் வீட்டுல பாத்ரூம் இருக்குது, யார் வீட்டுல அரசு வேலையில் இருக்கிறாங்க, தனியார் வேலையில், இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தினாதான் அவங்களுக்கு திட்டங்கள் கொடுக்க முடியும். இந்த அடிப்படை கூட தெரியாம எப்படியா நீங்க திட்டங்கள் கொடுப்பீங்க? இதான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இது ஜாதி பிரச்சனையா? இது எல்லா சமுதாயக்கும், செட்டியார் சமுதாயம் உள்ளிட்ட அனைத்து சமுதாயங்களுக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமானது. அவசியமானது, எல்லா சமுதாயங்களுக்கும் அவசியமானது, தேவையானது. இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இது கர்நாடகாவில் பண்றாங்களே, உங்களுக்கு பண்ண துப்பு கிடையாதையா? துப்பு கிடையாதையா? இப்பு இல்லையா? அப்புறம் என்னையா நீங்க எல்லாம் ஆட்சியில பண்றீங்க? ஆட்சி என்ன ஆட்சி இது? சமூக நீதி. நாங்க தந்தை பெரியாருடைய பேர பிள்ளைங்க, தந்தை பெரியாருடைய வாரிசா, அப்புறம் அண்ணாவுடைய வாரிசா, கலைஞருடைய வாரிசா? அசிங்க, அசிங்க.